ஜெபம் செய்வோம். 19/4/2020 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் நிமித்தமாக எங்களுடைய இல்லங்களில் எங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு எங்களுடைய வீடுகளில் இருந்தே உம்மை ஆராதிக்கும்படியான இந்த நாட்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். பாடும் பாடல்கள், சிந்திக்க வேதவசனங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் தேசத்திற்காக, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ECI ஆராதனை கீதங்களிலே 24வது பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடன். 24வது பாடல். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாலில் சேர்த்தனைத்த அன்பை, காக்கும் கரம் கொண்டு மாலில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே, ஆற்றும் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் ஆக்கும் ஜெய தோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய உள்ளான கிறிஸ்தவ ஜீவியம்
எப்படி இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு, ஒரு ரிவ்யூவின் அடிப்படையிலே இந்த நாளின் தியானத்தை நாம் நடத்துகிறோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களின் அடிப்படையிலே இந்த தியானத்தை நாம் நடத்துகிறோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களின் அடிப்படையில் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற வேளை என்ற பக்தனின் பாடலுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் உள்ளான ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்வதற்கான ஒரு காலமாக இந்த நாட்களை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே தமிழகத்தில் நம்முடைய கொரோனாவினுடைய தாக்கம் சற்று குறைந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே 2 விஷயங்கள், மீடியாவிலே வந்த 2 விஷயங்களை நான் சொல்லி சில காரியங்களை அதிலிருந்து நாம் பார்த்து தொடர்ச்சியாக நாம் செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலே குணமடைந்து வந்த ஒரு வாலிப பிள்ளை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்னை மிகவும் கவர்ந்தது. அதிலே அந்த பெண் சொல்கிறார், நாம் நம்முடைய வீடுகளிலே தனித்திருக்கும் இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருந்து முற்றிலும் அகற்றிவிட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. வேண்டாத எல்லாவற்றையும் விட்டு தூக்கி தூர எறிந்து நாம் ஒரு புதிய மனிதர்களாக வர வேண்டும் என்று ஒரு பெண் பேட்டி அளித்ததை நான் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். உண்மையாகவே அது என்னை மிகவும் கவர்ந்தது. உண்மையாகவே நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அது மாத்திரமல்ல, மற்றொரு ஒரு வயதான ஒரு அம்மா, ஒரு பெண், அந்த அம்மாவை நிருபர்கள் பேட்டி கேட்கிறார்கள். அந்த அம்மாவிற்கு கொரோனாவிற்கும் குருமாவிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை. அந்த அம்மா தன்னுடைய தலையிலே ஒரு வேப்பையிலையை வைத்துக் கொண்டு கொரோனாவை எதிர்கொள்ள யுத்தம் நடத்த அது ஆயத்தமாகிவிட்டது. தனக்கு தெரிந்த விதத்திலே அந்த அம்மா கொரோனாவை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்பட்ட அந்த விதங்களை நான் பார்த்தேன். ஆகவே கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த நாட்களிலே எப்படி இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம்? கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், தனிமையாக நாம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொரோனா நம்மிலே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதா என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. கொரோனா கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள், மாற்றங்கள் என்ன என்ற ஒரு ஆய்வை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆலயத்தில் கூடி வர முடியாத சூழ்நிலையிலே எத்தனை பேர் இந்த நாட்களை வேதத்தை வாசிக்கவும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் யூடியூப் வழியாக வரும் இந்த செய்திகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அதற்காக நாம் எந்த அளவிற்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி வருகிறோம்? உங்கள் சபையின் போதகரோடும் பிற மக்களோடும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறீர்களா? பேசி வருகிறீர்களா? அதற்காக ஆண்டவரை நீங்கள் துதிக்கிறீர்களா? இதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லது எப்போதும் போல நாம் நம்முடைய பழைய உலக வாழ்க்கைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளான கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளான கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 4:10 முதல் 18 வசனங்களின் அடிப்படையிலே இதை நாம் இந்த நாட்களிலே தியானிக்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு நேரமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தாவீது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். ரோமர் 12:1-2 வசனங்கள் இப்படி சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆவி கேட்ட விதத்திலே தேவனை ஆராதிக்க
நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக வேண்டும் என்று ரோமர் 1:2 சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இந்த நாட்களிலே எப்படி இருக்கிறது? ஆலயம் இல்லாத சூழ்நிலை, கிறிஸ்துவின் பாடுமரணல் இந்த நாட்களை கூட நாம் சரியாக பின்பற்ற முடியாத காலகட்டத்தில் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:23-24 வசனத்திலே உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதான மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 3:5 பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நாம் உள்ளான மனிதனிலே இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து வருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் கிறிஸ்துவிலே வளர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். புறம்பான மனிதனை நாம் அழித்து உள்ளான ஆவிக்குரிய உள்ளான ஜீவியத்திலே நாம் வளர்ந்து பெருக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிப்பதற்கு இந்த நாளிலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த நாட்களில் உலக மக்கள், புற இன மக்கள் நம்மை பார்த்து நம்மிலே ஆண்டவருடைய வெளிச்சத்தை கண்டு நமக்காக ஜெபிக்க முடியாத காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அநேக பிரஜாதி மக்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாமே நடக்கிறது, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிற விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. ஆகவே பிரியமானவை, நம்முடைய கிரியைகளை தேவனுக்கேற்ற விதத்திலே நாம் நடப்பிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபம், உபவாசம், தான தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய அருள்நாதர் கூறுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் மத்தேயு 6:1-2 வசனங்களிலும், இன்னும் அதே அதிகாரத்திலே 3-13 வசனங்களிலும், இன்னும் மத்தேயு 6:16-17 வசனங்களின் அடிப்படையிலும் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம், நம்முடைய தர்மம், நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 6:1 அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போலதான் நம்முடைய ஜெபமும் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். உபவாசமும் அப்படித்தான் இருக்க வேண்டும், முகவாடலாய் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இந்த 3 காரியங்களிலும் எந்த நோக்கத்தோடு நாம் செய்யக்கூடாது என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்றால், தாரை ஊதுவியாதே, அது தம்பட்டம் அடிக்க பெருமைக்காக நாம் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் இங்கே சொல்கிற விஷயமெல்லாம் அதைத்தான் சொல்கிறார். டோன்ட் பீக் ஹிப்போக்ரிட்டிஸ், மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரர்கள் ஆலயத்தின் தெருக்களிலும் வீதிகளில் நின்று ஜெபிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயர் இப்படி செய்தார். நம்முடைய ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும், அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஆகவே இங்கே எந்த விதத்திலும் நம்முடைய ஆண்டவர் நாம் ஆலயத்திலே ஆராதனைகளிலே ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். மாய்மாலமான ஜீவியம், அலங்காரமான ஜெபம், நீண்ட ஜெபம், இவைகளையெல்லாம் ஆண்டவர் கண்டிக்கிறார். நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே எந்த மாற்றத்தையும் காண்பிக்காத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து நம்மை இந்த நாட்களில் கர்த்தருக்கு
முழுமையாக ஒப்பு கொடுக்க நம்மை தாழ்த்த அவர் விரும்புகிறார். ஜெபம், உபவாசம், தான தர்மம் இவை எல்லாவற்றிலும் நம் ஆண்டவர் இயேசுதான் நமக்கு மாதிரி. ஆண்டவர் இயேசுதான் நமக்கு மாதிரி. இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்கள். இயேசு எப்படி இந்த உலகத்திலே இருந்தார்? அதிக இருட்டோடே அவர் வனாந்தரமான இடத்திற்கு சென்றார். முழுதும் ஜெபித்தார், தனித்திருந்தார். இது போன்ற காரியங்கள், வாஞ்சைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் காண்பிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, நம்முடைய வீடுகளிலே நாம் இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் உபவாசம், கிறிஸ்து இயேசுவினுடைய 40 நாள் உபவாசத்தை பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 3:1 சொல்லுகிறது. லூக்கா 4:1 சொல்லுகிறது. அதே போல உபவாசம் முடிந்து வரும்போது அவர் எப்படி திரும்பி வந்தார் என்று பாருங்கள். லூக்கா 4:14 ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி வந்தார். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவருடைய பலத்தினாலே வனாந்தரத்தை விட்டு அவர் வெளியே வந்தார். நாமும் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய உண்மையான அந்த வெளிச்சத்தை, உள்ளொளியை நாம் பெற்று மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கைகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே முழுமையாக ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு முழுவதும் பிரியமாக இருந்தார். அப்போஸ்தலர் 10:32 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அதனால் அவர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறவராக, அநேக நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 3:34 பிதா அவர் மீது பிரியமாயிருந்ததினால் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஜெபத்தையோ உபவாசத்தையோ குறைத்து நான் மதிப்பிட்டு இவைகளை சொல்லவில்லை. நாம் உள்ளான நம்முடைய வாழ்க்கையில் உள்ளொளி பெற்றவர்களா நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். மோசே 40 நாட்கள் உபவாசித்து கீழே இறங்கி அவர் மக்கள் மத்தியிலே வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆனால் அவர் அதை உணராமல் இருந்தார். ஆனால் மக்கள் அவருடைய முகத்திலே தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றார். இன்றைக்கு நாமும் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் நம்மிலே கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்கிறார். ஆவியானவருடைய புதிதாக்குதல் நம் வாழ்வில் இடம் பெற்றிருக்கிறதா? ஆவியானவருடைய புதிதாக்குதல் நம்முடைய வாழ்விலே இடம் பெற்றிருக்கிறதா? ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிற அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:16-18 சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை மறுரூபமலையின் அனுபவம், த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். மறுரூபமலையிலே சீசர்களோடு அவர் ஜெபித்து இருக்கும் பொழுது அவர் முகரூபம் மாறியது. மின்னலை போன்ற ஒரு வெளிச்சம், பிரகாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை நாம் இந்த அளவிற்கு இயேசுவை போல நாம் அந்த அளவுக்கு மாறாவிட்டால், நம்முடைய உள்ளான வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியத்தில் மாற்றங்கள் இல்லை என்றால், நம்முடைய ஜெபங்கள், உபவாசங்கள் இவைகளினாலே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உள்ளான நம்முடைய ஜீவியத்திலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். 40 நாட்கள் நாம் இந்த நாட்களிலே உபவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக அப்படி உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பாரானால் அது நல்லது. ஆனால் நமக்குள் அந்த உபவாச ஜெபங்கள் கொடுத்த மாற்றங்கள் என்ன? அதுதான் முக்கியம். ஆண்டவர் இயேசு உபவாச ஜெபத்தை முடித்து அவர் எப்படி வெற்றியோடு திரும்பி வந்தார் என்பதை நாம் சற்று தியானிப்போம். அவர் வேத வசனங்களை கொண்டு சாத்தானை ஜெயித்தார். சாத்தானும் வேத வசனங்களை அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் வேத வசனங்களுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து அவரை வஞ்சிக்க பார்க்கிறான். ஆனால் இயேசுவோ வசனங்களுக்கு சரியான புரிதலை கொண்டிருந்தார். ஆகவே வசனத்துக்கு சரியான அர்த்தத்தை அங்கே சொல்லி
அவர் சாத்தானை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ நமக்கும் வேத வசனத்தை குறித்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். We must have the right understanding of the word of God. We must understand the word of God in the light of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கும் வெளிச்சத்திலே வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த மூளை அறிவை கொண்டு வேத வசனங்களுக்கு விளக்கம் கொடுப்பது மிகவும் ஆபத்தான. ஆகவே இந்த நாட்களில் கற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேத வசனங்களை ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டு, தேவ மனிதர்களுடைய பாதங்களுக்கு கீழே இருந்து கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாம் சத்தியத்தை கேட்டு அறிந்து ஆவியிலே நாம் வளர வேண்டும். 40 நாள் உபவாசம் நம்மிலே கொண்டு வந்திருக்கிற மாற்றம் என்ன என்பதை இந்த நாட்களில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஷார்ட்கட் வேஸ் கொடுக்கிறார், நிறைய குறுக்கு வழிகளை அவருக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவைகளையெல்லாம் தூக்கி தூர எறிந்தார். அவர் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்றால் நிச்சயமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது. கிறிஸ்தவ திரைப்படத்திலே சாத்தான் அவரிடத்தில் வந்து கடந்த 40 நாட்களாக உபவாசம் ஜெபம் என்று கேலி செய்வதை, பகடி செய்வதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே, தேவகுமாரனாகிய இயேசுவே அவன் பரியாசம் செய்திருப்பார் என்றால், சோதித்திருப்பான் என்றால், நீங்களும் நானும் அவனுக்கு எம்மாத்து. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான ஜீவியத்தில் மாற்றம் தந்த உபவாசமா, மாற்றம் தந்த கொரோனா வைரஸ் காலங்களாக இந்த நாட்கள் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். தனித்திருக்கும் இந்த நாட்களிலே வேத வசனங்களை கற்றுக்கொண்டு ஆவியானவர் காண்பிக்கும் வெளிச்சத்திலே நாம் வளர்ந்து வருகிறோமா, உள்ளொளி பெறுகிறோமா? ஆவியானவர் நிறைவை பெற்று சோதனைகளை ஜெயிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலர் 10:38, யோவான் 3:34 இந்த வசனங்களின் அடிப்படையிலே ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்று ஆண்டவருக்குள்ளே வளருவோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம், அதனுடைய ஜெப வாழ்க்கை, உபவாசம், இவைகள் எல்லாம் மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணக்கூடிய விதத்தில் நற்சாட்சி பெற்றதாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு மாத்திரமே நம்முடைய ஜெபமும் உபவாசமும் மனநிறைவை கொடுப்பதாக இருக்கிறதா என்பதை இந்த நாட்களில் சிந்திப்போம். நம்மை எந்த விதத்திலும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உபவாச ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளாகவும் 7, 13, 14 வசனங்கள். இந்த வசனங்களை ஆரம்ப காலங்களிலே நாம் சிந்தித்தோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை தேடி ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்துக்கு விடுதலை, சேமம் எல்லாம் வரும் என்று. அவை தாழ்மை உள்ள ஜெபம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற பரிசேயனுடைய ஜெபத்தை பற்றி சொன்னார். பரிசேயன் ஆலயத்திலே சென்று, ஆண்டவரே, இங்கே அருகிலே நிற்கிற ஆயக்காரனை போல் அல்ல, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று பெருமையோடு ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரனோ வானத்தை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். இந்த 2 பேரிலே ஆயக்காரன் தான் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். தாழ்மை உள்ள ஜெபம், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த அனுபவத்திலே சொல்லுகிறார், இந்த வசனங்களை சொல்லுகிறார். இதை லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 19 வசனங்களிலே, 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14 வசனங்களில். அவை பிரியமானவர்களே, நம்மை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜெப ஜீவியம் தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஒருவேளை வெறும் வார்த்தையிலே மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும், உள்ளபூர்வமாக இருக்க வேண்டும், அது இயல்பாக இருக்க வேண்டும். நாம் ஆவியில் வளர வளர இந்த தாழ்மையும் சாந்தமும் நமக்குள்ளே உருவாகும். இதுதான் உள்ளான ஜீவியத்திலே உள்ளொளி பெறுகிற அனுபவம்.
தேவனோடு நெருங்க நெருங்க தான் நமக்கு இந்த தாழ்மை வரும். ஆபிரகாம் தேவனோடு உறவாடினார். அவர் கடவுளின் நண்பராக இருந்தார். ஆனால் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். அடியேன் தூசியும் சாம்பலுமான அடியேன் என்று சொல்கிறார். தேவனோடு நெருங்கியிருக்கும் தேவ மனிதர்கள் பலரும் தங்களை குப்பையும் தூசியுமாகவே கருதி கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறதே என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். தெருவிலே கிடக்கும் செத்த நாய் என்று ஒரு தேவ மனிதர் அடிக்கடி சொல்லி ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் நெருங்கி வர 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 நான் ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். இது இந்த லெந்து காலங்களிலே நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் சீர்தூக்கி பார்த்து உள்ளொளி பெற்று இயேசுவை தரித்துக் கொள்ள உள்ளான மனுஷனிலே நாம் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் சத்தியம். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். கிறிஸ்து நம்மளை உருவாகவும் நம்மளை கிறிஸ்துவை மற்றவர்கள் நம்மை சுற்றி வாழும் மக்கள் பார்க்கவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை காக்கிறவர், எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவர் என்பதை இந்த நாட்களிலே அறிந்து உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் சற்று குறைந்திருக்கிறது என்ற நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் இறங்கும், அமெரிக்காவுக்கு இறங்கும், இத்தாலிக்கு இறங்கும், பிரான்சுக்கு இறங்கும், ஜெர்மனிக்கு இறங்கும், எங்கள் இந்திய தேசத்துக்கு இறங்கும். உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து போராடும் இந்த போரிலே அவர்களுக்கு துணை நெல்லும். தேசத்தின் தலைவர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். சீக்கிரமாக ஒரு விடுதலை தார். அமெரிக்கா, உலக நாடுகள், WHO எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மக்களுடைய துயரத்தை துடைக்கும் இந்த பணியிலே கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். பாரத பிரதமர், எங்களுடைய தமிழகத்தின் முதல்வர், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்கள், மருத்துவர்கள், இன்னும் இரவும் பகலும் எங்களை காக்கிற போலீஸ் அதிகாரிகள் யாவருக்காக உம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் கைகூடி வரச்சு. அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் இன்றி தடுமாறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், உணவு இல்லாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே வாழ வழி இல்லாமல் தவிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கும் சுவாமி. சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் குறைந்து எங்கள் வேலைகள், கடமைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு விடுதலையோடு எங்கள் ஆலயங்களில் நாங்கள் உம்மை ஆராதிப்பது நாட்டில் சுபிட்சமும் நன்மையும் உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இறங்கும், எங்கள் தேசத்துக்கு இறங்கும். திருச்சபைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள். இதை போன்ற ஒரு ஐக்கியமும் ஜெப ஜீவியத்தையும் தான் எங்கள் திருச்சபைகளிலே மக்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு ஒரு விஷயம். எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே தங்களை அவர்கள் உமக்குள் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு பங்களிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வதியும் ஒரு குடும்பத்தின் தேவைகளை சாந்தியும், உணவு, உடை, உறையுள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைத்தவர் நாங்கள் சீக்கிரமாக ஆண்டவரை ஆலயத்தில் விடுதலையோடு ஆராய்த்து இன்னும் அதிகமாக எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் இன்னும் கூட்டி வழங்குவதற்கு உதவி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தனிப்பட்ட தேவைகளை சாந்தியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்துவை அறியாதவர் ஆண்டவரே குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு வீட்டிலும் உடைய தெய்வீக சமாதானம், விடுதலை, சுகம் தங்கியிருப்பதா ஆசீர்வதி. உடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.